ரீகேப். போன வீடியோவில் ரீபர்த்தான வால்டமார்ட் அவரோட டெத் ஈட்டர்ஸ் கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காரு. வாங்டேலோட துண்டான கைக்கு பதிலாக அவர் ஒரு சில்வரால் செய்யப்பட்ட கையை அதில் அட்டாச் பண்ண வச்சாரு. சாப்டர் 33 த டெத் ஈட்டர்ஸ் பார்ட் 3. வால்டமார்ட் ஹாரி பக்கத்தில் போய் நின்னாரு. இப்போ அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லார் பார்வையும் அவங்க 2 பேர் மேலேயும் இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயந்தான், இந்த பையனை என்னோட அழிவுக்கு காரணம்னு சொன்னாங்க அப்படின்னு வால்டமார்ட் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஹாரியை பார்க்குறாரு. அந்த நேரத்தில் ஹாரியோட ஸ்கார் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சது. அவன் ஆல்மோஸ்ட் கத்தியிருப்பான் வலியில். என்னோட சக்திகளையும் என்னோட உடம்பையும் இழந்த அன்னைக்கு ராத்திரியில் நான் இவனை கொல்ல நினச்சேன். இவனோட அம்மா இவனை காப்பாற்றும் போது உயிரை விட்டுட்டா. அதனால தெரியாமலே அவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டா. நான் அதை எதிர்பார்க்கல. நான் அந்த பையனை தொட முடியாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வால்டமார்ட் சொல்லுறாரு. அவனோட அம்மாவோட தியாகத்தால சில ஓல்டு மேஜிக் அதை நான் ஞாபகத்தில் வச்சிருந்துருக்கணும். நான் முட்டாள்தனமாக அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஆனால் அது இப்போ பிரச்சனையே இல்லை, ஏன்னா என்னால் இப்போ அவனை தொட முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வால்டமார்ட் ஒரு நீளமான விரலை நீட்டி ஹாரியோட கன்னத்தை தடவினாரு. ஹாரியோட தலையே வெடிச்சிரும் போல இருந்தது. வால்டமார்ட் லைட்டாக ஹாரியோட காது கிட்ட சிரிச்சிட்டு அவரோட விரலை எடுத்துட்டாரு. இன்னும் டெத் ஈட்டர்ஸ் கிட்ட தான் பேசுகிறாரு. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை ஒத்துக்கிறேன். என்னோட கர்ஸ் டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அந்த பொம்பளையோட முட்டாள்தனமான தியாகத்தால அது என் மேலேயே விழுந்துடுச்சு. என்ன ஒரு வேதனை அது! அப்படி ஒரு வலியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட உடம்புல இருந்து நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். நான் ஒரு ஸ்பிரிட்டை விட கம்மியானதா இருந்தேன். நான் ஒரு ஆவியை விட ரொம்பவே சின்னதா இருந்தேன். ஆனால் நான் இன்னும் உயிரோட தான் இருந்தேன். நான் என்னவா இருந்தேன்னு எனக்கே தெரியல. சாவற்ற வாழ்க்கைக்கான நிலையான பாதையை நோக்கி நான் நிறைய தூரம் போயிருந்தேன். சாவையே வெல்லணுன்ற என்னோட குறிக்கோள் இல்லை, அது அப்போ சோதனைக்குள்ளாக்கப்பட்டது. நான் செய்த பல சோதனைகள்ல ஏதோ ஒன்று ஒர்க் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொல்லப்படலை, ஏன்னா அந்த கர்ஸ் அதை தான் பண்ணி இருந்திருக்கணும். ஆனால் நான் உயிரோட தான் இருந்தேன், சாகலை. ஆனால் எனக்கு எந்த ஒரு பவருமே இல்லாமல் ரொம்ப வீக்காக இருந்தேன். என்ன நானே காப்பாற்றிக்க என்கிட்ட சக்தியும் இல்லை, உடம்பும் இல்லை. எந்த ஸ்பெல்லை நான் செய்யணும்னாலும் எனக்கு ஒரு வாண்டை தேவைப்பட்டது, அதுவும் என்கிட்ட இல்லை. நான் என்ன நானே ஃபோர்ஸ் பண்ணி தூங்காமல் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் ஒவ்வொரு நொடியும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு தூரத்தில் இருக்கிற காட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாராவது என்னோட ஃபெய்த்ஃபுல்லான டெத் ஈட்டர்ஸ் என்னை கண்டுபிடிப்பாங்கன்னு, எப்படியாவது ஒருத்தராவது என்னால் பண்ண முடியாத மேஜிக்கை பண்ணி என்னோட உடம்பை எனக்கு திருப்பி கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. கேட்டுக்கிட்டு இருந்த டெத் ஈட்டர்ஸ் இப்போ திரும்பவும் நடுங்கினாங்க. வால்டமார்ட் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் திரும்பவும் பேச ஆரம்பித்தாங்க. என்கிட்ட ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் இருந்தது. என்னால் மற்றவங்களோட உடம்பை பொசஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் எந்த ஒரு ஹியூமன்ஸ் கிட்டேயும் போக முடியலை. ஏன்னா ஆரஸ் இன்னும் வெளிநாடுகளில் என்னை தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க. சில நேரங்களில் நான் விலங்குகளை பொசஸ் பண்ணேன். ஸ்னேக்ஸ் தான் என்னோட ப்ரிஃபரன்ஸாக இருந்தது. நான் அதுங்களுக்குள்ளே இருக்கிறத விட ஒரு பியோர் ஸ்பிரிட்டாக இருந்தால் நல்லா இருந்தேன். ஏன்னா அதுங்களோட உடம்பு மேஜிக் பண்ண ஏற்ற வகையில் இல்லை. அதோடு இல்லாமல் நான் அதுங்களை பொசஸ் பண்ணனால அதுங்களோட ஆயுள் வேற குறைஞ்சது. எதுவுமே ரொம்ப நாட்கள் நீடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 4 வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட வருகை எப்படியாவது நடந்துருன்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஏன்னா ஒரு விசார்ட், இளமையான முட்டாளான ஒருத்தன் என்னோட பாதையில் கிராஸ் பண்ணினான். நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த சான்ஸ் அவன்தான். ஏன்னா அவன் டம்பிள்டோரோட ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருந்தான். அவனை நான் ஈஸியாக என்னோட வழிக்கு வர வைக்க முடிஞ்சது. அவன் என்னை திரும்பவும் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட பாடியை நான் பொசஸ் பண்ணேன். ஏன்னா அவனை நான் கேர்ஃபுல்லாக சூப்பர்வைஸ் பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் என்னோட பிளான் ஃபெயில் ஆயிருச்சு. என்னால் ஃபிலாசபர் ஸ்டோனை திருட முடியலை. திரும்பவும் ஒரு முறை ஹாரி பாட்டர் என்னோட திட்டத்தை முறியடிச்சிட்டான். திரும்பவும் அமைதியாக இருந்தது. எதுவுமே அசையலை. மரத்தில் இருந்த இலைகள் கூட அசையலை. டெத் ஈட்டர்ஸோட கண்களும் ஹாரியையும் வால்டமார்ட்டையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தது. நான் அவனோட உடம்பை விட்டதும்
அந்த வேலைக்காரன் இறந்துட்டான். நான் திரும்பவும் ரொம்பவே வீக்கா ஆகிட்டேன். நான் என்னோட ஒளிவிடமான அந்த காட்டுக்கே திரும்பவும் போயிட்டேன். என்னுடைய சக்திகள் எனக்கு திரும்ப கிடைக்காமையே போயிடுமோ அப்படின்ற பயமும் எனக்கு வந்தது. எஸ், அதுதான் என்னோட டார்க்கஸ்ட் ஹார். இன்னொரு விசாட் என்னோட பாதையில திரும்ப நான் சந்திப்பேனா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லாமவே போயிடுச்சு. 1-2 டெத் ஈட்டர்ஸ் அவங்களோட சர்க்கிள்ல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா மூவ் பண்ணாங்க. ஆனா வால்டமோர்ட் அவங்கள கவனிக்கல. அப்புறம் 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹோப் எல்லாமே இல்லாம போனதுக்கு அப்புறம் அது நடந்தது. ஒரு வேலைக்காரன் என்கிட்ட திரும்ப வந்தான். இங்க இருக்கிற வார்ம்டேல் சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட டெத்தையே ஃபேக் பண்ணின வார்ம்டேல் அவனை ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து அவனோட பழைய நண்பர்கள் அவனை கண்டுபிடிச்ச உடனே அவனோட மாஸ்டரை தேடி திரும்ப வந்தான். அவன் நான் ஒளிஞ்சிருந்த நாட்டுக்கு அவன் ரூமர்ஸ் கேட்டு அதோட இல்லாம எலிகளோட உதவியோடவும் வார்ம்டேல் திரும்ப வந்தான். இல்லையா வார்ம்டேல்? உன்னோட சின்ன நண்பர்கள் எப்படி அல்பேனியன் ஃபாரஸ்ட்ல ஒரு இடத்தை அவங்க அவாய்ட் பண்ணாங்க, எங்க அவங்கள மாதிரியான சின்ன மிருகங்கள் டார்க் ஷேடோவால அதுங்களோட உயிரை இழக்குதுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வார்ம்டேல் இங்க வந்தான். அவன் என்கிட்ட திரும்பி வர்றதுக்காக எடுத்த அந்த பயணம் அவ்வளவு எளிதா இல்லையா வார்ம்டேல்? ஏன்னா ஒரு நாள் பசியோடு இந்த ஃபாரஸ்டோட எட்ஜில் சாப்பாடுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போன அவன் யாரை மீட் பண்ணினான் தெரியுமா? பெர்தா ஜாக்கின்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ல வேலை செய்யற ஒரு விட்ச். இப்பதான் நீங்க விதி எப்படி லார்ட் வால்டமார்ட்டுக்கு உதவி பண்ணுச்சுன்றத பார்க்கணும். ஏன்னா அதுவே வார்ம்டேலோட கடைசி முடிவா இருந்திருக்கணும். என்னோட ரீஜெனரேஷனோட கடைசி ஹோப்பாவும் இருந்திருக்கலாம். ஆனா வார்ம்டேல் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு புத்திசாலித்தனமா அன்னைக்கு நடந்துக்கிட்டான். அவன் எப்படியோ பெர்தா ஜாக்கின்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவனோட வர சொல்லி கூப்பிட்டுருக்கான். அங்க அவன் அவளை ஓவர் பவர் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்தான். அண்ட் பெர்தா ஜாக்கின்ஸ் அவ எல்லாத்தையுமே கெடுத்திருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா என்னோட கனவுலையே எதிர்பாராத அளவுக்கு ரொம்ப தேவையுள்ளவளா இருந்தா. ஏன்னா கொஞ்சம் பர்சுவேஷனோட அவ நிறைய இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுத்தா. அவ ட்ரைவர்ஸா டோர்னமெண்ட் இங்க ஹாக்வர்ட்ஸ்ல நடக்க உள்ளதாகவும் சொன்னா. எனக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு நம்பிக்கையான டெத் ஈட்டர் அங்கே இருக்கிறதாகவும் நான் அவனை காண்டாக்ட் பண்ணனா அவன் எனக்கு கண்டிப்பாக உதவுவான்னு சொன்னான். அவன் நிறைய விஷயங்களை சொன்னான். ஆனால் நான் அவளோட மெமரி சாமை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண விதத்தால் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தனால அவகிட்ட இருந்து எல்லா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அவளோட மனசும் உடம்பும் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அவளோட பர்பஸ் முடிஞ்சிடுச்சு. அவளை நான் பொசஸ் பண்ண முடியாதனால அவளை நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வால்டமோர்ட் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அது ஒரு பயங்கரமான சிரிப்பாக இருந்தது. அவரோட கண்கள் பிளாங்காகவும் அதில் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமலும் இருந்தது. அஃப்கோர்ஸ் வார்ம்டேலோட உடம்பு நான் பொசஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா எல்லாரும் அவனை செத்துட்டாங்கன்னு நினச்சாங்க. அதனால அவனை பார்த்தா அது பிரச்சனையை தான் உண்டாக்கும். ஹவவர் அவன் எனக்கு தேவையான ஒரு நல்ல வேலைக்காரனாக இருந்தான். அவன் திறனற்ற விசார்டாக இருந்தாலும் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவன் ஃபாலோ பண்ணினான். அதனால் என்னால் எனக்கே ஒரு வீக்கான பாடியை உருவாக்க முடிஞ்சுது. என்னோட முழு ரீபர்த்துக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் நான் அந்த பாடியில் இருக்கிற மாதிரியா என்னோட ஒரு சில ஸ்பெல்ஸை வச்சு நகினியோட உதவியோட அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்த பாம்பை பார்த்தாரு. ஒரு போஷன் யூனிகார்ன் பிளட்டும் ஸ்னேக் வெனத்தோடவும் சேர்த்து செய்யப்படுற அந்த போஷனை வச்சு நான் என்னோட ஹியூமன் ஃபார்மில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திரும்பவும் ஃபிலாசபர் ஸ்டோனை திருட முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா டம்பிள்டோர் அதை எப்படியும் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. அதனால் சாகா வாழ்க்கைக்கு பதிலாக முதல்ல என்னோட உடம்பு கடக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணினேன். என்னோட சைட்ஸை லோவர் பண்ணினேன். என்னோட உடம்பு எனக்கு வேணும், என்னோட பழைய சக்தி எனக்கு வேணும். அதை பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அது ஒரு டார்க் மேஜிக். இந்த போஷன் இன்னைக்கு என்ன ரிவைவ் பண்ண அந்த போஷன் அதுக்கு எனக்கு 3 பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும். ஒன்று என்கிட்ட ஏற்கனவே இருந்தது இல்லையா வார்ம்டேல்? ஃப்ளஷ் கிவன் பை அ சர்வெண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து என்னோட அப்பாவோட போன். நேச்சுரலி அதுக்கு நாங்கள் இங்கே வந்து தான் ஆகணும். அவர் எங்கே புதைக்கப்பட்டாரோ
அதுக்கப்புறம் பிளட் ஆஃப் எனிமி. வார்ம்டேல் வந்து எந்த விசாடை வேணாலும் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் எனக்கு தெரியும் நான் யாரை யூஸ் பண்ணணும்னு. ஏன்னா நான் முன்னை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் எங்கே விழுந்தேனோ அதிலிருந்து தான் எடுக்கணும். அதனால் எனக்கு ஹாரி பாட்டரோட ரத்தம் தான் வேணும். 13 வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட சக்தி எங்கே விட்டு போச்சோ, எந்த பாதுகாப்பால் அது போச்சோ, அது என்னுடைய ரத்தத்துலேயும் வேணும்னு நான் நினச்சேன். ஆனால் நான் எப்படி ஹாரி பாட்டர் கிட்ட நெருங்குறது? ஏன்னா அவனை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. அவனுக்கே தெரியாது அவனை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு. ஏன்னா டம்பிள்டோர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அந்த பையனோட ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சிருந்தாரு. டம்பிள்டோர் ஒரு ஏன்ஷியண்டான மேஜிக்கை அந்த பையனுக்கு ப்ரொடெக்ஷனாக வச்சுருந்தாரு. அவனோட உறவினர்களோட கேரில் அவனை நான் அங்கே தொடக்கூட முடியாது. அப்புறம் குவிடிச் வேர்ல்ட் கப்பும் இருந்தது. அங்கே அவனோட ப்ரொடெக்ஷன் வீக்கராக இருக்கும்னு நினச்சேன், அவனோட சொந்தங்களுக்கு தள்ளி இருக்கிறனால. ஆனால் அவ்வளோ மினிஸ்ட்ரி விசார்ட்ஸ்க்கு நடுவில் என்னால் ஒரு கிட்னாப் பண்ண முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அதுக்கப்புறம் அந்த பையன் ஹாக்வர்ட்ஸ்க்கு திரும்பி போயிடுவான். அங்கே அந்த மகள்களை நேசிக்கிற அந்த முட்டாள்கிட்ட காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயே இருக்கான். ஸோ எப்படி அவன் நான் எடுக்க முடியும்? இந்த நேரத்தில் தான் பெர்தா ஜாக்கின்ஸோட இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோட விசுவாசமான டெத் ஈட்டரை ஹாக்வர்ட்ஸில் வேலை பார்க்க வச்சு இந்த பையனோட பேரை காப்லெட் ஆஃப் ஃபயரில் வர வைக்கிறது மூலமாக தான் என்னோட டெத் ஈட்டர் இந்த பையன் அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி அந்த ட்ரைவர்சட் கப்பை முதல்ல தொட்டு அந்த கப்பை அவன் போட்கியாக மாற்றி அவனை இங்கே கொண்டு வர வச்சேன். டம்பிள்டோரோட உதவியோ பாதுகாப்போ இல்லாத இந்த இடத்துக்கு என்னோட கைகளுக்கு நான் கொண்டு வர வச்சேன். அவன் இங்கே இருக்கான். என்னோட அழிவுக்கு காரணமான பையனை நீங்கள்லாம் நினச்ச அவன். வோல்டமோர்ட் மெதுவாக நடந்து வந்து ஹாரிக்கு முன்னாடி நின்னாரு. அவரோட வாண்டை ரைஸ் பண்ணி க்ரூசியோ அப்படின்னு சொல்லுறாரு. ஹாரி இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வலியை உணர்ந்ததே கிடையாது. அவனோட எலும்புகள்லாம் வந்து நெருப்பில் இருந்த மாதிரி இருந்தது. அவனோட தலையும் ரெண்டாக உடையிற மாதிரி இருந்தது. அவனோட கண்கள் அவனோட தலைக்குள்ளேயே உருள ஆரம்பிச்சது. இது முடிஞ்சா போதும், அவனுக்கு செத்து போனா கூட பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. வோல்டமோர்ட் அவரோட வாண்டை கீழே இறக்குறாரு. அப்புறம் அந்த பெயின் போயிடுச்சு. ஹாரி அங்கே வோல்டமோர்ட்டோட அப்பாவோட கல்லறையில் தொங்கிக்கிட்டு இருந்தான். அவன் வோல்டமோர்ட்டோட கண்களை பார்க்குறான். அங்கே டெத் ஈட்டர்ஸோட சிரிப்பு சத்தம் தான் கேட்குது. யூசி, நான் எவ்வளோ முட்டாள்தனமாக இந்த பையன் என்னை விட ஸ்ட்ராங்கராக இருக்க முடியும்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு யாரோட மனசுலையும் அந்த தப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹாரி பாட்டர் என்கிட்ட இருந்து ஒரு லக்கியான சான்ஸால் தான் தப்பிச்சான். இன்னைக்கு அதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். அவனை கொன்று இங்கே இப்போ உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் இங்கே அவனுக்கு டம்பிள்டோர் உதவுறதுக்கு இல்லை, அவனோட அம்மா அவனுக்காக சாகிறதுக்கும் இல்லை. நான் அவனுக்கு அவனோட சான்ஸை கொடுப்பேன். அவனுக்கு நான் ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன். அவன்கிட்ட வாண்டை கொடுப்பேன். கொஞ்ச நேரம் தான் நகினி அப்படின்னு அந்த பாம்பு கிட்ட அவர் சொல்லிட்டு, வார்ம்டேல் அவனை கட்ட அவிழ்த்து விட்டு அவனோட வாண்டை அவன் கிட்ட கொடு அப்படின்னு வோல்டமோர்ட் சொல்லுறாரு. ஹாரி வோல்டமோர்ட் கிட்ட இருந்து தப்பிச்சாரான்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது, இந்த வீடியோவும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.